இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீடியோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலைன்னா நம்ம சேனல்லே இருக்கும், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் டோட்டல் மொத்தம் எவ்வளவு ஓட்டினேன் அப்படின்றத நீங்களே இதில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மறக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். போன வீடியோலேயே நம்ம லாஸ்ட் எண்டு வந்து இதுதாங்க. கரெக்டாக திருவள்ளூரில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா கண்ணே முழிக்கிறோம். இன்றைக்கி நிலவரம் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45. இனிமேல் திருவள்ளூர் வருவீங்க. நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, 10 கிலோமீட்டர் மெனக்கிட்டு எம்டி அடிச்சுட்டு வந்தேன். நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு, தூங்கக்கூடாதுன்னு பார்த்து எல்லாம் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும். அதுக்கு இதுதான் உதாரணம். மழை வந்து நேற்று நைட் ஆரம்பிச்சதுங்க, என்ன புழுன்னு தூரிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம வண்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. இனிமேல் திருவள்ளூர் வந்து நைட் டைம் வந்து ட்ரிப்பு விழுந்தாலுமே அவங்களுக்கு பாதி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டுவாங்க. திருவள்ளூர் மட்டும் நம்பி வந்துடாதீங்க. நான் இதுக்கு மேலாம் வந்திருக்கேன். அதாவது எல்லா டைமும் இதே மாதிரி வந்து ட்ரிப்பு வரும் வராதுன்னு சொல்லவே முடியாது நம்மளால. ட்ரிப்பு திருவள்ளூரில் எடுத்தாச்சு, பிரியாரிட்டி, அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறேன். கஸ்டமர்கிட்ட பேசினேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. 610 ஒன்று காமிச்சிச்சு, 690 ஒன்று காமிச்சிச்சுங்க. 690 தான் நான் போட்டேன் அப்படின்னாரு. அதாவது பிரியாரிட்டி. நான் இருந்தாலும் 42 கிலோமீட்டர் சார் அப்படின்னு சொன்னேன். உங்களால் முடிஞ்சா ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் வாங்க, நான் டெய்லி தான் போய்கிட்டு இருக்கேன், நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. நம்மளும் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்துருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு இன்ஸ்டாவில் பாருங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவன் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊபரில் அடிச்சிட்டான் ரிசர்வ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு 500 நம்ம காமிச்சிச்சு. சரி ரைட்டு, ஓகே, 500 தானே, நம்ம அங்கேருந்து நல்ல ட்ரிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா சரி பண்ணிட்டு 1000 மேலே வெயிட் பண்ணி தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி ரைட், நம்ம நினைக்கிறது நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு, அவரை வேறு போய் ட்ராப் பண்ணணும். டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட் தான் ஒரு ரூமு. ஸோ அவரையும் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரிப்பை நல்ல ட்ரிப்பாக பார்த்து அந்த சைடு டிஎல்எஃப் பக்கம் ஏதாவது ட்ரிப்பை பார்த்து எடுத்துகிட்டு அவரும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும்னு இருக்கேன். ஸோ ஓகே, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதுக்கடுத்து ஒரு ட்ரிப்பை எடுக்கணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நினைச்ச மாதிரி ட்ரிப் அமைஞ்சிருச்சு. நம்ம டிஎல்எஃப் தான் போகணும்னா அண்ணன் ட்ராப் பண்றதுக்காண்டி கரெக்டாக மணப்பாக்கமே ட்ரிப் விழுந்துச்சு. நானும் எடுத்துட்டேன், ஊபரில் தாங்க அதுவும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15. ஆனால் எல்லா சீனுமே ஹெவி டிராஃபிக்காக இருக்கு. சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. வர வெளியே வந்து பார்த்தேன் நான், ஏர்போர்ட்டில் வந்துட்டு 3 பல்க்லையுமே இல்லை. இப்போ மணப்பாக்கம் அங்கே உள்ளே போய் தான் போடணும். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்ட்டு, இல்லைன்னா பெட்ரோல் போடலாமா அப்படின்ட்டு. பெட்ரோல் போட்டு ஓட்டினா கட்டுப்படி ஆகாது. ஓகேங்க, ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். அவர் வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடைக்கலங்க. அதனால வந்து பார்த்தோம்னா போகல, நைட் போய்க்கலாம் அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்கேருந்து நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ராமபுரம், அது பக்கத்தில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போனேன். அங்கே இல்லை அப்படின்ட்டு, அது பக்கத்துலேயே நம்ம போகிறவில்லைன்னா 2 பங்க் வரிசையாக இருக்கும். அங்கேயும் போய் பார்த்துட்டாங்க, அங்கேயும் துப்புரா இல்லை. என்னடா பண்ணுறது இது, என்னடா புலப்பத்தி வழி, இது நல்லா ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி போகிறப்பயே தடங்களாகி போச்சு. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிமார்க், நம்ம பூந்தமல்லி தாண்டி டிமார்க் தெரியும் பார்த்தீங்களா, டிமார்க் கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போகிறோங்க. மெனக்கிட்ட எம்டி அடிச்சு பெட்ரோலை போட்டுதாங்க. ட்ரிப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னால் எடுக்க முடியல. கஸ்டமரை ஏற்றிட்டு நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதுக்காக நம்ம பெட்ரோல் 1000-500 போட்டு ஓட்டணும்னா இந்த டிராஃபிக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அதனால் சிஎன்ஜி போட்டே ஆகுன்ற வெறியில் சரி இந்த பங்கு போனால் கிடச்சிடும், சரி அந்த பங்கு போனால் கிடச்சிடும் அப்படின்ட்டு பங்கு அலையிறங்க. இந்த பங்குக்குள்ளே போனேன், மக்கா அங்கே போனோம்னா முடிஞ்சுட்டாங்க. பார்த்தது எல்லாமே அப்படியே வண்டி ஈட்டன் போட்டு போய்கிட்டு இருக்கோம். சுத்த வேஸ்ட்டுங்க இன்னைக்கு. நான் நேரமே தெரியல, சிஎன்ஜி எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஒரு டிமார்க் பக்கத்துலேயே போயிட்டேன். ஐயோ சந்தோஷமா கிடைச்சிச்சேன்ட்டு வேமா வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சந்தோஷமா இருந்தால் தானே வீடியோ எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் கிடையாது, பல்லாவரத்தில் கிடையாது, ராமபுரத்தில் ஒரு 3 பல்க் இருக்குது, அங்கேயும் கிடையாது. வரிசையாக சுற்றிட்டேன், முடியல. எவ்வளோ நேரம் நானும் 200 பெட்ரோல் போட்டு தள்ளுறது. ஏசியை கூடவா போட முடியல, கடுப்பு. இதுல ஒருத்தவங்க 2ல 3ல கேட்டுக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப டிஎல்எஃப்ல இருந்து ஒரு டிராப் பூந்தமல்லி, அதாவது இந்த வேலூர் பஸ் எல்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, அங்கதான் ஒரு டிராப்புக்கு வந்தேன். சரி இங்கிட்டு வந்தா நம்ம ஏதாவது சிஎன்ஜி பங்க்ல பார்க்கலான்ட்டு அங்கதான் பார்த்தேன். வரவில்லை, அங்க இல்லை டிமார்க் பக்கத்துல. இந்த கஸ்டமர் டிராப் பண்ணவங்களும் எனக்கு போதும் ஆகி போச்சு. ஆனா கடுப்பு தான் வந்துச்சு. மாத்தி அவங்க அட்ரஸ் தெரியல, மாத்தி போட்டாங்க. எக்ஸ்ட்ராவும் கேட்க முடியல.
பெரிய இம்சியா போச்சு. ஆனா என்ன சொல்றது, பாவம் தான், அவங்க வயசானவங்க. ஸோ அதனால கோவத்தை காட்ட முடியல, டிராப் பண்ணியாச்சு. இப்போ இங்கிட்ட சிஎன்ஜி பல்க் தேடி போய்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கேன்னா நசரத்பேட்டை அந்த சைடு சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 3-4 பல்க் வரிசையா இருக்குல்ல, அதுல ஏதாவது உள்ள இருக்குமா அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பேசாம வண்டியை ரூமுக்கு விட்டுற வேண்டியதா போ அப்படின்ட்டு. ஓகேங்க, என்ன நிலவரம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா இப்போ வர்ற வழியிலே 2 பங்குங்க மாற்றி பெரிய நொம்பலப்பட்டு சர்வீஸ் ரோட்டில் ஹெவி தண்ணி, வண்டி சுணங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, உசுறு போய் உசுறு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்கணும்னே தோணலை. இப்போ கூட எடுக்கணும்னு தோணலை. நீ பேசாமல் லீவை போட்டு போய் படுத்துடலான்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, தவணை வேற கட்டணும். வண்டி டியூ போன மாதம் வண்டி டியூவை தவணை வாங்கிட்டேன் தண்டால் மாதிரி. டெய்லி 500 அது வேற கட்டணும். பெரிய இம்சமயிராக இருக்குது. என்ன பண்ணுறது, வண்டி ஓட்டி தான்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வழியாக கிடைச்சிருச்சு சிஎன்ஜி. இந்த திருப்தியாக ஓட்டலாம். ஓகேங்க, ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியை ஃபுல் பண்ணிட்டோம். ட்ரிப்பு எடுத்துட்டோம் ஒன்று. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னே வருவாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் லாங்காக பார்த்து எடுக்கலான்னு பார்த்தேன். கிளாம்பாக்கம் ஃபஸ்ட்டு நாங்கள் போனாலும் நமக்கு ட்ரிப்பு நீ கிடைக்குமான்னு தெரில. எடுத்துட்டேன். ஆனால் வாங்கினா 3 பேருக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணா. ஊருக்கு போகணும்னா யாரும் வரமாட்டாங்கண்ணா அப்படின்னாங்க. எக்ஸ்ட்ராவும் தரேன் இருக்காங்க. சரி, ரைட்டு போகலாம். டோல் வேறு இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் பாருங்கள். முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கங்க, ஏர்போர்ட் பிக்கப்பு அப்படின்னு சொல்லி மடக்குனாங்க. நானும் இந்த மாதிரி வேற ஒரு ட்ரிப்பு போகிறேங்க அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டேன். காலேஜ் பசங்க, இல்லை நீங்கள் வேறு வண்டி பார்த்துக்கோங்கள, புக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. 2000, ஏன்னா வண்டி யாருமே எடுக்க மாட்டாங்க. 2000 கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க. போயிருக்கலாம், உங்கள் மனசு கேட்கல, சொல்லிட்டோமாங்க. பெருமை இருக்குன்னா சொல்லலை, இது உண்மையாகவே நடந்துச்சு. அதை எடுக்க முடியல. ஓகேங்க, முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். அவங்க முடிஞ்சா வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே அவங்க இன்னொரு கார்னரில் இருக்காங்க, நான் ஒரு கார்னரில் இருக்கேன். அப்புறம் 2வது பர்சனல் நம்பர் சொல்லிட்டு வீடியோ கால் போட்டு அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கை காமிக்கும், நீங்கள் அங்கேயே இருக்கணும், நாங்கள் வர்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுத்த வருது. இதனால தான் இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க 3 பேருமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் இருந்து திரும்ப அந்த கார்னர் போகணும். ஆனால் அவங்க வந்துட்டா கொஞ்சம் பக்கம் உள்ளபடி வந்துடுவாங்க. நம்மளாம் மெயின் ரோடுக்கு வந்து சுற்றி போகணும். அதனால தான் 3 டிரைவருமே கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க வரட்டும். ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன். ஓட்டுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஓட்டுறேன். ஆனால் ஓட்டித்தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அதனால அங்கே தான் வண்டி நின்று இருந்துச்சு. சரி, நீ எல்லாம் எடுத்துடல. போய் பார்த்தோம்னா நம்ம ஊர் பசங்க எந்த ஊர்னு பார்த்தோம்னா தேனி கம்பம் தான் மெயின் நினைக்கிறேன். ஸோ தேனின்னாங்க. உண்மையிலேயே வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. எல்லா பேரும் பயங்கரமாக பேசுனாங்க, நல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக வீடியோவை இன்க்ளூட் பண்ணுறேன். பார்ட் 3 கம்மிங் சூன். Yeah.